வணக்கம். தினதரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி பணிமனை முன்பு போக்குவரத்து கழக அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்து தோமுச மாநில அமைப்பு செயலாளர் தர்மன் நம்மிடம் கூறியதாவது: போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக 9வது பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது. 9வது கட்டமாக அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. ஏற்கனவே 2 நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்தோம். 15 போன்ற தினங்களில் ஊதிய ஒப்பந்தத்தை பொறுத்தமட்டில் 50% உயர்வு, 21,000 ரூபாய் குறைந்தபட்ச உயர்வு என்பதை கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதில் அரசு ஏமாற்றம் நினைத்தால் தொடர் வேலை நிறுத்தம் தமிழகம் பேருந்துகள் இயங்காது. பொதுமக்களிடம் நாங்கள் எங்கள் நிலையை விலக்கி கூறிவிட்டு தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். தர்மன் தோமசா. மாநில அரசாங்கம் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி வரி. இந்த கடையில போய் ஒரு தோசை ஒரு வடை சாப்பிட்டா 110 ரூபா பில்லுனா 18% ஜிஎஸ்டி வரியை போட்டுட்டு குட்கா அதெல்லாம் இப்ப தாராளமா கிடைக்கு. பார்த்தா அதாவது பீட்சா போட்ட அந்நிய நாட்டு பொருட்கள் 5% தான் வரி. ஆக அவன் ஒரு பக்கம் நம்மளை போட்டு மிகவும் பாதாளத்தில் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இப்ப 2க்கு இடையில மாட்டிக்கிட்டு கேட்கிற நியாயமான அந்த ஊதிய உயர்வு, அதே போல பென்ஷன் 1ஆம் தேதி ஆனா பென்ஷனை கொடுக்கணும். புதுசா வர தொழிலாளிக்கு 1/4/2003 சேர்ந்தவனுக்கு பென்ஷனை கொடுக்கணும். இந்த முக்கிய கோரிக்கை தான் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கை. இப்ப 9 முறை பேசியாச்சு. நேற்றெல்லாம் பேச்சு